அப்படியா? ஆமத்த, அந்த பையனை தான் கல்யாணம் பண்ணிப்பேன்னு சொன்னேன். அததான் அப்பா கூட சொல்லிட்டு இப்ப புரியுதாத்த? புரியுது. என்ன லவ் மேரேஜ்னு முடிவே பண்ணிட்டியா அப்ப? ஆமத்த, லவ் மேரேஜ் லவ் தாத்த கரெக்டா இருக்கு. ஏன்னா புரிஞ்சுக்க முடியல, இப்பதான் புரிஞ்சுக்க முடியுது. அப்படி இல்லம்மா, இப்ப லவ் மேரேஜ்னா நீயே முடிவெடுத்து நீயே எல்லாத்தையும் பாக்குற மாதிரி இருக்கும். ஒரு அரேஞ்ச்டு மேரேஜ்னா ஒரு பிரச்சனைன்னு வந்துச்சுன்னு வச்சுக்க, அத்தை மாமா எல்லாரும் வந்து என்னன்னு கேட்போம். இப்பதான் ரேவதி சித்திக்கு சண்டை வந்துச்சு, யாருமே போய் நிக்கல, அவங்களுக்குள்ள சண்டை வந்து கடைசியில் டைவர்ஸே ஆயிப்போச்சு. அப்படி கிடையாதுமா, அது கம்யூனிகேஷன் ப்ராப்ளம் அவங்க ரெண்டு பேருக்கும். அந்த கம்யூனிகேஷன் ப்ராப்ளம் வரக்கூடாதுன்னு தான் நான் லவ் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். ஆஹா, ஃபர்ஸ்ட் பால்ல சிக்ஸர் அடிச்சிட்டாலே யாக்கர் இறக்கிற வேண்டியதா. பையன் என்ன வேலை பாக்குறான்? பையன் ஐடில இருக்கு. ஐடிலயா? ஆமத்த, ஐடில நிறைய டிபார்ட்மெண்ட் இருக்கேமா. டெவலப்பரா, டெஸ்டிங்கா, இல்லத்த ஹெச்ஆர்ல இருக்காரா? இல்லத்த ஐடி எனக்கு தெரியாதா? நீ அந்த அளவுக்கு படிக்கல. அப்பா அவ்வளவு காசை கொட்டி படிக்க வச்சுச்சு. என்னன்னே தெரியல பாக்குற. இந்த மாதிரி நீ கல்யாணத்துக்கு அப்புறம் இருந்தீனா அவனை டிபெண்ட் பண்றியே வாழ்ற மாதிரி இருக்கும். திடீர்னு அந்த பையன்